பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 4 verse 11. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை, உங்கள் இயலாமையிலே கர்த்தருடைய பலன் விளங்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக வேளைகளிலே நாம் புலம்புகிற பகுதிகளிலே ஒரு பகுதி, நான் பலவீனன், என்னால் முடியாது, என்னை கொண்டு யார் செய்ய முடியும், என்னுடைய குறைகள் மிகவும் அதிகம், இவைகளிலே நான் என்ன செய்ய முடியும், எனக்கு சப்போர்ட்டுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, மனிதர்கள் இல்லை, பணபலம், ஆள்பலம் ஒன்றுமே இல்லை, என்னால் என்ன செய்ய முடியும் அப்படி என்று சொல்லி நீங்கள் அதிகமாக யோசித்து கொண்டிருப்பீர்களானால், இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், உங்கள் இயலாமை அல்ல, தேவனுடைய முடியும் பலன் அது உங்களுக்கு உதவி செய்யும். இந்த உலகம் ஒரு விழுந்து போன உலகம். இது முழுமையான உலகம் அல்ல. அதை ஆங்கிலத்திலே இட்ஸ் அ டிஸ்டோப்பியன் வேர்ல்டு என்று சொல்லுவோம். இது பூரணமான உலகம் அல்ல. பூரணமாய் உண்டாக்கப்பட்டு அதிலே மனிதனை கர்த்தர் உண்டாக்கி அவனுக்கு தேவையான அனைத்தையும் பூரணமாய் உண்டாக்கி நித்திய ஜீவனையும் கர்த்தர் அந்த ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். ஆனால் பாவம் பிரவேசித்த போது, மனிதன் அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த போது, கீழ்ப்படியாமையினாலே பூரணமான உலகம் அது பூரணம் இல்லாத உலகமாய் மாறிற்று. A utopian world became a dystopian world. அதாவது பூரணமான உலகம் அது பூரணமில்லாத உலகமாய் மாறிவிட்டது. அப்பொழுதுதான் நம்முடைய இயலாமையை நாம் யோசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், பார்வையில்லாதவர்களை, குருடர்களை, காது கேட்காதவர்களை உண்டாக்கினது யார்? நான் அல்லவா? ஆம், இப்படிப்பட்டவர்கள் தங்கள் இயலாமையை யோசித்து கொண்டே இருப்பார்கள். நீங்களும் கூட உங்களால் முடியாததை யோசித்து கொண்டிருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, இயேசு என்கிற பூரணர் வெளிப்பட்டிருக்கிறாரே, அவர் மூலமாய் நம்முடைய இயலாமை எல்லாம் முடியும் என்று நாம் நம்புவோம். அதுதான் உண்மை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்படும் மட்டும் அவர் சிலுவைக்கு சென்று இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழும்பு மட்டும் இந்த இயலாமைதான். ஆனால் அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்திலே நமக்காக பரிந்து பேசும் ஒரு மகாபிரதான ஆசாரியராய் மத்தியஸ்தராய் இருக்கும் பொழுது நமக்கு ஏன் கவலை? நாம் அவரை சார்ந்து கொள்ளும்போது, இயேசுவை நோக்கும்போது, இயேசுவோடு கூட ஐக்கியப்படும் போது, நம் இயலாமை அல்ல, இயேசுவின் பூரணம் நம்மையும் பூரணராக்கும். இந்த காலை வேளையிலே படிப்புக்கு முடியல பாஸ்டர், ஞானம் இல்லை பாஸ்டர், வேலை செய்ய எனக்கு இயலலை பாஸ்டர், எனக்கு யாராகிலும் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, இந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியலை, அப்படி நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பீர்களே. ஆனால் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. உங்கள் இயலாமையிலே தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்கும். நீங்கள் ஒன்றே ஒன்று மாத்திரம் செய்ய வேண்டும். இயேசுவாகிய பூரணரை நம்ப வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும், அவரையே நீங்கள் துதித்து கொண்டிருக்க வேண்டும். இயேசு என்கிற நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த நாமத்திலே பூரணம் உண்டு. பேதுருவை பார்க்கிறோம். இயலாதவன், ஒன்றும் தெரியாதவன், பேதை. அவனை குறித்து ஜனங்கள் கொடுத்த சாட்சி, பேதையும் ஞானமும் இல்லாத இந்த பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது இந்த அனந்த ஞானம் எப்படி வந்தது? 3000 பேரும் 5000 பேரும் எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள்? திரளான ஜனங்கள் எப்படி ஓடி வந்தார்கள்? காரணம் வேறொன்றும் அல்ல, பேதுரு இயலாதவர்தான், ஆனால் அவர் பிடித்து கொண்ட இயேசு பூரணர். ஆம் பிதாவானவர்களே, பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, பேதுருவை போல
இயேசுவை பிடித்து கொள்வோம். நம்முடைய இயலாமையே பேசிகிட்டே இருக்காதீங்க, முடியாமையை பேசிக்கொண்டே இருக்காதீங்க. அதை தவிர்த்துட்டு இயேசுவோடு இணைந்திருக்கும் பொழுது நாமும் பலவான்கள். பூவோடு சேர்ந்த நாரும் கண்டிப்பாய் மணக்கும். இயேசுவை பற்றி கொள்ளுவோம், இயேசுவோடு இணைந்து கொள்ளுவோம். இயலாமையை பேசாதிருங்கள், முயலுங்கள், பிரயாசப்படுங்கள். இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், உங்கள் இயலாமை நீங்கும். சர்வ ஞானி, சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வத்துக்கும் பிதாவாகிய கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவாராக. ஆமேன். ஜெபிப்போமா. பிதாவே, இந்த காலைவேளையிலே சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். யாரெல்லாம் முடியாது, சாத்தியமில்லை, இயலாமை, என்னை கொண்டு என்ன செய்ய முடியும், இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களோடு கர்த்தர் உம்முடைய வார்த்தையை பேசியிருக்கிறீரப்பா. அவர்கள் உம்மை பற்றி கொள்ளட்டும். பேதையராக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை உம்முடைய வார்த்தையின்படி. ஆண்டவரே, இயேசுவாகிய பூரணராகிய உம்மை நம்பி உம்முடைய பலத்திலே திளைக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும். பலவீனர்களையும் பைத்தியக்காரர்களையும் பலனில்லாதவர்களையும் அற்பமானவர்களையும் தான் நீர் அழைத்து அவர்களை பலப்படுத்தி இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிவோம், அறிக்கையிடுகிறோம். இந்த காலைவெளியிலும் உடைய பிள்ளைகள் பலவான்களாய் புறப்படட்டும். இயலாமை அல்ல, என் இயேசுவால் எல்லாம் செய்யக்கூடும் என்று சொல்லி உம்மை நம்பி அவர்கள் கடந்து செல்லட்டும். தெய்வ தயவு, தெய்வ கிருபை உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை இயக்குவாராக. அமேன்.